அம்மாவை தரிசிக்க ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். எப்பவுமே கேப்டன் அவருடைய தாயார் தந்தையார் பேர்ல தான் அனைத்து நிறுவனங்களையுமே தொடங்குவார். எங்க மாமனார் மாமியார் ஆண்டாள் அழகர், எப்பொழுதும் அவங்க ஆசீர்வாதம் கேப்டன் பிளெஸிங்கோட, ஆண்டாள் அம்மாவுடைய பிளெஸிங்கோட நிச்சயம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளுன்னு கோயிலில் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் கட்சிக்கும் எங்களை நம்பி இருக்க கழகத்தினருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நான் பிரார்த்தனை வச்சிருக்கேன். இல்லை, கேப்டன் வழக்கமாக ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் அப்பயும் வேட்பாளர் பட்டியெல்லாம் வச்சு சாமி கூட்டு போவார். இது ரெகுலராக நடந்துட்டு விஷயம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் கூட்டணி சம்மந்தமாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்களா? எந்த மாதிரியான இல்லைங்க, நான் இன்னும் பிரச்சாரத்தில் தான் இருக்கேங்க. ஜனவரி 3ஆம் தேதி தான் நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன். கன்னியாகுமரியில் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 3ஆம் தேதி சென்னைக்கு சென்று நிச்சயமாக உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்திலிருந்து வரும். உரிய நேரத்தில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகைக்காரங்க உங்களுக்கே தெரியும். நேற்று நான் இங்க சிவகாசி, சாத்தூர், நேற்று விருதுநகர் தொகுதி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கேன். இன்று மாலை தென்காசிக்கு போயிருக்கேங்க. அது முடிச்சு திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, எல்லா இடத்துலையும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்கோம். ஒன்று உள்ளம் தேடி இல்லம் நாடி நிர்வாகிகள் சந்திப்பு தனியா, மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை ஒரு புறம். அதனால எங்க போகும் போதெல்லாம் பொதுமக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் எங்களால பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய 3ஆம் கட்ட பயணம் முடிச்சு இது 4ஆம் கட்ட பயணம். கன்னியாகுமரியில் இந்த பயணத்தை இறுதி செய்கிறோம். ஜனவரி 3 நான் சென்னைக்கு திரும்ப இருக்கேன். பிப்ரவரி 3ங்க நான் சென்னைக்கு திரும்ப இருக்கேன். அதாங்க இப்ப எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு முதல்ல கூட்டணி முடிவாகணும், நம்பர் முடிவாகணும், தொகுதிகள் முடிவாகணும், அப்புறம் தான் யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பதை அறிவிக்க முடியும். அதாங்க இப்ப எதுவுமே நான் சொல்ல முடியாதுன்ற. அதுதான் இப்ப நான் ஏன்னா எந்த தொகுதி கிடைக்குதுன்னு நம்மளால இப்பயே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த நிமிஷத்துல எல்லாம் 100% அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக நம்ம அறிவிப்போம். எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்பதும் அப்பதான் அறிவிக்கப்படும். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் தோழமை கட்சி, மத்தியில இருப்பவர்களும் எங்கள் தோழமை கட்சி தான். தலைவருடைய குரு பூஜைக்கு அனைத்து கட்சியினருமே குரு பூஜையில பங்கேற்றிருக்காங்க. அதனால எல்லாருமே நட்போடு தான் இருக்காங்க. ஆனா கூட்டணி என்பது யாரோடு என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருக்கு விரும்புறாங்களோ நிச்சயம் அவங்களோட தான் கூட்டணி இருக்கும். அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். சரிங்களா? தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. வேட்புமனு தாக்கல் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்களா? தாமதம் வெறும் உங்களுக்கு தான், பத்திரிகையாளர்களுக்கு தான். இன்னும் 1 மாதத்திற்கு மேல் இருக்கு தேதியை டிக்ளேர் பண்றதுக்கு. மார்ச்ல தான் தேதியை டிக்ளேர் பண்ண போறோம். எந்த கால தாமதமும் இல்லை. எங்க கட்சிக்கு எது நல்லது, எப்ப அறிவிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால எந்த காலதாமதமும் இல்லை. ஏன்னா நிறைய டைம் இருக்கு. ஆனா உரிய நேரத்தில் நாங்க அறிவிப்போம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் அப்படின்னு அவருடைய கருத்தை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம தான், நான் தாங்க எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி, இன்னைக்கு பல கோரிக்கைகள் நிறைவேறாமையும் இருக்கு. எல்லா மார்க் போடுவீங்க இந்த ஆட்சிக்குன்னு பல இடத்துல கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொன்னது இப்போ உங்க முன்னாடி சொல்றேன். 50% நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 50% இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்கு. வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இனிமேல வரும் ஒரு ஆட்சி நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும். ஆட்சி மாற்றம் எதுங்க? இப்ப இன்னைக்கே நம்ம எப்படி அது முடிவு பண்ண முடியும்? தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போதுதான் அதுக்கான பதில் இருக்கு. அது இப்பயே நான் சொல்லணும்னா அது ஏதோ ஒரு விஷயமா இல்லாம நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு எப்பவுமே நான் பதில் சொல்றது கிடையாது. எல்லாமே ஆதாரப்பூர்வத்தோடு உங்களுக்கு அறிவிக்கும்.
நன்றி நன்றி நன்றி, வணக்கம். பின்னாடி வந்து எடுங்க. முன்னாடி போங்க. போன அண்ணே அந்த ஃபோன் எடுக்கணே அண்ணே உனிங்க தானே நகட்டுக்கண்ணே நகட்டுக்கண்ணே பெருமாளை போனே சாமி போகணே வாங்கண்ணே பின்னாடி வாங்கண்ணே. கொஞ்சம் பேக் வாங்க பேக் வாங்க. நல்ல கூட்டணியை தேர்ந்தெடுங்க. கேப்டன் மாதிரி நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா வரணும். ஒரு 2011 எதிர்கட்சி தலைவர், 2026 நீங்க தான் எதிர்கட்சி தலைவர். இல்லைங்க வால்சனே பாருங்க. அப்படி பக்கத்தில் விட்டுலாம் எடுக்காதீங்க. ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். அங்கிட்டு திரும்பி இருக்காங்க. நீங்கள் பண்ண போட்டோம் கொஞ்சம் வேணும்.